அந்த கும்பலுடைய வேஷம் கலைச்சிட்டோம். எப்போ கட்சியை விட்டு நிற்கணுமோ அன்றைக்கே கலைஞ்சி போச்சு. சின்னம் வந்து அவங்களுக்கு தான் ஒரு லெட்டரை வந்து அதெல்லாம் போலி, எல்லாம் போலி ஆசாமிகள் நம்மளாம். போலி ஆசாமிகள், போலி நபர்கள். இதில் கூட போட்டிடுறாங்க. அதாவது தென்கொரியா, ஜப்பான் அங்கெல்லாம் கூட போட்டி போட பாருங்க. மாம்பழ சின்னத்தில் தென்கொரியா, ஜப்பான், மொரீஷியஸ் தீவில் கூட போட்டிடுறாங்க. அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பரும் இல்லை. பட் துரோகியை வந்து என்றைக்கும் நண்பராக ஏற்றுக்கிறது வந்து இது வரைக்கும் அரசியலில். இப்படி ஒரு துரோகம் செய்த நம்பால் பயன்பெற்று நான் வந்து சாத்தூர் தொகுதியில் தொகுதி கூட்டத்துக்கு போயிருந்தப்போ அங்கே அதிமுகவை சேர்ந்த ஒரு நிர்வாகி என்கிட்ட வந்து சேர்ந்தப்போ கூட கூட்டணியில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் எங்கள் மாவட்ட செயலாளர் மூலம் அங்கே உள்ளவர்களுக்கு சொல்லி அவர் வந்தார், நாங்கள் சேர்க்கலைன்னு சொல்லிவிட்டேன். ஆனால் எங்கள் கட்சி நிர்வாகிகளை புள்ள பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு போனாங்க. முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்ற அந்த பிரச்சனை இருக்கிறது பாஜக சரி செய்யும் அப்படின்றது இல்லை, அதற்கான சூழலே இல்லைன்னு நினைக்கிறீங்க. அதனால தானே சார் நான் வெளியில் வந்துட்டேன். இங்கே இதுக்கப்புறம் எனக்கு என்னமோ அது வாய்ப்பு இல்லை ராஜாம்பம்ல அது மாதிரி தான் நான் சொல்ல முடியும். பழனிசாமிங்கிற ஒருத்தர் எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கண்ட்ரோல் வச்சிருக்க வரைக்கும் அது வாய்ப்பு இல்லை. ஆனால் 26 தேர்தலுக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் புத்துயிர் செய்ய அதே பழைய சட்டத்திட்டங்களோடு தலைவர் என்ன சட்டத்திட்டத்தை கொண்டு வந்தாரோ, அம்மா அவர்கள் என்ன சட்டத்திட்டங்களை 30 ஆண்டுகள் ஃபாலோ பண்ணாங்களோ அதோடு சேர்ந்த பழைய புரட்சித் தலைவரின் கட்சியை நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் அம்மா மக்கள் மன்றம் உறுதியாக முனைப்பில் ஈடுபடும். கூட்டத்தை பார்க்காதீங்க, கூட்டம் வரும், எல்லாருக்கும் வரும். நயன்தாரா வந்து சேலத்தில் ஒரு நகை கடை திறக்க வந்ததுக்கு 60,000 பேர் கூட்டினான். அதே நேரம் பக்கத்தில் வெறும் 40 பேர் விவசாயி போராடிட்டு இருந்தான். 40 பேர். என் பங்காளி வடிவேலுக்கு வராத கூட்டமா? இல்லை ஐயா விஜயகாந்துக்கு வராத கூட்டமா? கூட்டம் வந்து முதல் நாள் முதல் காட்சி பார்க்க வர்ற கூட்டம். அந்த படம் நல்லா இருந்தால் அடுத்த காட்சியில் அதே கூட்டம் இருக்கும். ரொம்ப நல்லா இருந்தால் அடுத்த காட்சியில் அதுக்கு அடுத்த காட்சியிலையும் அதே கூட்டம் இருக்கும். இல்லைன்னா அடுத்த காலத்தில் திரையரங்கு ஈயாடிடும். நீங்கள் என்ன எடுத்து வைக்கிறீங்கிறத பொறுத்து தான். கோயம்புத்தூரில் நான் பேசுனதை 2 கோடி பேர் பார்த்துருக்காங்க. அதே என் தம்பி மாநாட்டில் பேசுறது இன்னைக்கு நாகப்பட்டினத்தை பேசிட்டு வீட்டுக்கு போயிடுவார்ல, அதை தேடுங்க எத்தனை பேர் பார்த்துருக்காங்க. அவரை பார்க்க கூடுவான், அவர் பேசுறத கேட்க கூட மாட்டான், என்னைய பார்க்க கூட மாட்டான். இந்த மகன் என்ன பேசுறான்னு கேட்க கூடுவான். ரெண்டுக்கு நிறைய வேறுபாடு இருக்கு. ஒரு காலத்திலே திமுக எதிர்த்து அதிமுக இப்படிதான் மாறி மாறி நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு இன்னொருவர் வருகிறார் வந்து சொல்கிறார், நாங்கள் எங்களோடு தான் நேரடியாக போட்டி என்றலாம். திமுகவோட போட்டி போட உனக்கு தகுதியே இல்லை தம்பி. மருத்துவர் ஐயா அவர்கள் 46 ஆண்டுகளுக்கு முன்பு உழைத்து சுயம்புவாக தன்னுடைய தனிப்பட்ட உழைப்பாலே உருவாக்கிய இயக்கம் வன்னியர் சங்கம். அந்த வன்னியர் சங்கத்தை தொடர்ந்து பாட்டாளி மகிழ்ச்சி, அந்த பாட்டாளி மகிழ்ச்சியுடைய பிதாமகன் மருத்துவர் ஐயா அவர்கள். என்னுடைய இதை எப்படின்னா எடப்பாடி துரைசாமி ஒரு சொன்னார் இன்றைக்கி கூட்டத்தில், ராமர் இருக்கும் இடம் தான் அயோத்தி. அந்த அது ஒரு ஒரு சீக்வன்ஸ் சொன்னார், எங்கே இருக்கிற அது மாதிரி பாட்டாளி மகிழ்ச்சி என்பது மருத்துவர் ஐயா அவர் தான். அதுதான் கட்சி, வேற எல்லாம் கட்சியே எனக்கு தெரியல. புதிதாக வந்த கட்சிகள் மொக்காரையும் எல்லாருமே வந்து எங்களுக்கு போட்டி திமுக தான், நேரடி போட்டியே திமுகவுக்கு எங்களுக்கு தான் ஒவ்வொரு கட்சியுமே தனித்தனியாக சொல்கிறாங்க. இது எப்படின்னு பார்க்குறேன். அதுதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பழுத்த படத்தில் தான் கல்லடிப்படும். அதை போல் ஒவ்வொருத்தரும் திமுகவை சொன்னால் தான் தங்கள் அரசியலிலே தங்களை நிலைநிறுத்திக் கொள்ளும் என்கின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி ஏற்பட்டிருக்கிறது. இந்தியாவை ஆழ்ந்து கொண்டிருக்கிற 11 ஆண்டு காலம் ஆண்டு கொண்டிருக்கிற பிரதமர் நரேந்திர மோடி இன்னைக்கு இந்தியா மட்டுமல்ல உலகத்தை திரும்பி வைத்திருக்கிற ஒரு தலைவர் நரேந்திர மோடி. பாகிஸ்தானை
பாகிஸ்தானுக்குள்ளேயே சென்று அடித்து நொறுக்கிய பிரதம மந்திரி பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு இந்த தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி இன்றைக்கு பல்வேறு கோரிக்கைகளை நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரதமர் மோடிக்கு கோரிக்கை வைத்தார், பலமுறை வைத்தார். இந்த விலைவாசிகளை கட்டுப்படுத்தப்பட வேண்டும், வரி விகிதத்தை சரி செய்ய வேண்டும் என்று இன்னைக்கு என்ன பண்ணிருக்காரு? மிகப்பெரிய ஒரு மாற்றம். என்ன? அனைத்து பொருட்களுக்கான வரி இன்னைக்கு குறைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இன்னைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற பொதுச் செயலாளர் எடப்பாடியுடைய கோரிக்கை ஏற்று இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் இன்னைக்கு விலக்களித்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.